2019ஆம் ஆண்டு முதல் ரோஹித் சர்மா டெஸ்ட் அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்ற இடத்தில் இருந்து துவக்க வீரர் என்ற இடத்திற்கு மாறினார். துவக்க வீரராக அவர் சிறப்பாக விளையாடியதை அடுத்து இந்திய டெஸ்ட் அணியில் நிரந்தர வீரராகவும் மாறினார். 2013 முதல் 2018 வரை வெறும் 27 டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருந்த ரோஹித் சர்மா அதன் பின் டெஸ்ட் அணியில் நிலையான வீரராக மாறியதுடன் தற்போது இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் இருக்கிறார். தனக்கு டெஸ்ட் அணியில் துவக்க வீரராக ஆட வாய்ப்பளித்து தனது பிறப்புக்கு விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி உதவினார்கள் என தற்போது ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு இருக்கிறார் ரோஹித் சர்மா. 2019 அக்டோபர் மாதம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா துவக்க வீரராக இறங்கி 176 ரன்கள் குவித்தார். அதற்கு முன்பு ஒரு பயிற்சி போட்டியில் அவர் துவக்க வீரராக களம் இறக்கப்பட்டார். அதில் அவர் டக் அவுட் ஆகியிருந்தார். எனினும் அவருக்கு மீண்டும் டெஸ்ட் போட்டியின் போது துவக்க வீரராக ஆட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் 176 ரன்கள் அடித்து அனைவரையும் மிரள வைத்தார் ரோஹித். அது குறித்து ரோஹித் சர்மா பேசுகையில், தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இரண்டாவது இன்னிங்ஸில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரவி சாஸ்திரி மற்றும் விராட் கோலிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள்தான் எனக்கு துவக்க வீரராக ஆட வாய்ப்பு அளித்தார்கள். டெஸ்ட் அணியில் மேல் வரிசையில் என்னை ஆட வைக்கும் முடிவை எடுப்பது அத்தனை எளிதல்ல என்றார். மேலும் நான் அவர்களிடம் எனது இயல்பான ஆட்டத்தை தான் ஆடுவேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு அழுத்தத்தை சமாளிக்க முயலமாட்டேன். என் விருப்பம் போல இயல்பாக ஆடுவேன். அது டெஸ்ட் போட்டியின் முதல் பந்தோ இல்லையோ நான் அதிரடியாக அடித்து ஆடுவேன் என்றேன். அவர்கள் நான் என்ன செய்ய விரும்பினேனோ அதை செய்ய முழு சுதந்திரம் அளித்தார்கள். ரவி சாஸ்திரி என்னை துவக்க வீரராக ஆடுமாறு சொல்லிக் கொண்டே இருந்தார்.